அன்னைக்கு நீங்க கொடுத்தது நெல்லூர் போனதும் திரும்பி கொடுத்துருக்கணும். மறந்துட்டேன். வாங்கிக்கோங்க சார். இதுக்கு தான் என்ன வர சொன்னீங்களா? நான் 2 நாளா குடிக்கல. இன்ஃபேக்ட் இதுக்கப்புறம் நான் குடிக்க கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். ஹலோ, யார் சார்? நில்லுங்க சார். யார் சார் நீங்க? இத பாரு கவிதா, நான் பாலனை கொலை பண்ணணும்னு நினைச்சது உண்மைதான். ஆனா அது தப்புன்னு எப்போ நீ என்கிட்ட சொன்னியோ அப்பவே நான் அதை மறந்துட்டேன். நோக்கு படத்தை அனுப்பிச்சு வைக்கிறேன். படமா? என்ன படம்? நீ பாலனை கொலை பண்ண பார்த்தல அந்த படம். சந்தீப், என்ன பண்ற? இப்படி வா. இது பாரு. ராத்திரி என் பேச்ச நம்ப மாட்டேன்னு சொன்னல பாரு, தெருவில் நடந்ததை எவனோ செல்போன்ல படம் பிடிச்சி வச்சிருக்கான். உங்க ஹாஸ்பிட்டல் இருக்கிற பாலன் செத்தா இந்த ஆதாரம் போதாதா? என்னை தூக்கி உள்ள வச்சிருவாங்க. நான் சொன்ன ஒரு வார்த்தை கூட மிஸ் ஆகாது. நான் ஜெயிலுக்கு போறது கன்ஃபார்ம். ஏன் எல்லாம் முடிஞ்ச மாதிரி பேசுற? இந்த வீடியோ அனுப்பிச்ச நம்பருக்கு ஃபோன் பண்ணு. கால் பண்ணி பார்த்துட்டு கவிதா, சுவிட்ச் ஆஃப்னே வருது. நான் என்ன பண்றது? எவனோ மிரட்டவும் ஆரம்பிச்சிட்டான். இதோட முடிவு ஒண்ணு ஏன் கொலையா இருக்கணும், இல்ல கோர்ட் வாசலா இருக்கணும். ஆக மொத்தம் I'm just totally cornered. மனோ, என்ன நடக்குதுங்க? யாரோ ஒருத்தன் உள்ள வந்து பேஷண்ட் கத்தியில குத்தி இருக்கான். ஆமா போனா, இங்க இருக்கிற பிரச்சனை பார்த்தலன்னு புதுசா இன்னொரு பிரச்சனை வந்திருக்கு. நீ ஆளை பாத்தியா? இல்ல போனா, நான் அலர்ட் ஆகிறதுக்குள்ள எஸ்கேப் ஆயிட்டான். ஹாஸ்பிட்டல் செக்யூரிட்டிஸ் எதுக்கு இருக்காங்க? யார் உள்ள வராங்க, யார் வெளியே போறாங்கன்னு பார்க்க மாட்டாங்களா? இது வரைக்கும் அந்த பேஷண்ட் யாரு என்னங்கிற விவரமே தெரியல போனா. அன்னைக்கு வந்தவன் கரெக்டா குத்துன இடத்துலயே குத்திருக்கான். ப்ளீடிங் ஹெவியா இருக்கு. இன்டர்னல் ப்ளீடிங் இருக்குமோன்னு டவுட்டா இருக்கு. இன்டர்னல் ப்ளீடிங்னா பேஷண்ட்டை காப்பாற்ற முடியாதே, கஷ்டமாச்சே. எனக்கும் அப்படிதான் தோணுது. கவிதாட்ட நான் அப்பயே சொல்லிட்டேன். காலையில விஜய் கிட்ட பேசி போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ண சொல்லிட்டேன். இதுக்கு மேல இந்த பேஷண்ட்டை நம்ம ஹாஸ்பிட்டல்ல வச்சிருந்தா நமக்கு தான் ரிஸ்க். ஜிஹெச்க்கு ஷிஃப்ட் பண்றது தான் பெட்டர். நீ எதுக்கும் ஜாக்கிரதையா இரு. டேக் கேர். போனா, ஒரு நிமிஷம். உனக்கு ஏதாவது பிரச்சனையா? என்ன? ஏன் வீட்டுல ஏதாவது பிரச்சனையா? இல்ல, ஏன் கேக்குற? உன் முகமே சரியில்லையே. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சொல்லு போனா, என்னாச்சு? இல்ல, ஹாஸ்பிட்டல் டென்ஷன். ஏய், அதான். அதெல்லாம் இருக்கட்டும். உன் முகத்துல வேற ஏதோ டென்ஷன் தெரியுதே. சொல்றதுன்னு ஆயிடுச்சு, சொல்லு போனா. நீயாவது கேட்டிய மனோ,
யார்கிட்ட சொல்றதுன்னு தவிச்சிட்டு இருந்தேன். அப்புறம் ஏன் இவ்வளவு ஹெசிடேஷன்? சொல்லு. நெல்லூருக்கு போற வழியில ராஜேந்திரன் லிஃப்ட் கொடுத்தாருன்னு சொன்னல. ஆமா சொன்னேன். அன்னைக்கு என் கையில சுத்தமா பணம் இல்ல. அவர்கிட்ட கொஞ்சம் கேஷ் வாங்கியிருந்தேன். அது திருப்பி கொடுக்கறதுக்காக அவர் வர சொல்லியிருந்தேன். பணத்தை திருப்பி கொடுத்துட்டேன். ஓகே. அங்கதான் பிரச்சனையே மனோ. அதுக்கப்புறம் அவரோட நடவடிக்கை சரியில்லை. என் மேல இன்ட்ரெஸ்ட் காட்டுறாரு மனோ. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. இன்ட்ரெஸ்ட் காட்டுறாருனா எப்படி சொல்ற? ஒரு பொண்ணுக்கு தெரியாதா? எனக்காக குடிக்கிறதை விட்டுட்டுன்னு சொல்றாரு. அடிக்கடி போன் வேற பண்றாரு. இவ்வளவுதானா? நான் கூட ஏதோ பெருசா இருக்கும்னு நினைச்சேன். சும்மா இரு மனோ. இருக்கிற பிரச்சனையை என்னால சமாளிக்க முடியாம தவிச்சிட்டு இருக்கேன். ஆனந்தி விஷயத்த வீட்டுக்கு தெரியாம மறைக்க நான் படுற அவஸ்தை உனக்கு தெரியும்ல. இப்ப அதுக்கும் ராஜேந்திரனுக்கும் என்ன சம்பந்தம்? விளையாடாத மனோ. நம்ம ஹாஸ்பிட்டல்ல நடக்கிற பஞ்சாயத்து உனக்கு தெரியாதா? தயானந்த் சாரோட சன்ஸ் கவிதாவுக்கு எவ்வளவு டார்ச்சர் கொடுக்கறாங்க. ஓ. இதுல ராஜேந்திரன் என்கிட்ட வழி ஆரம்பிச்சிருக்கான். ராஜேந்திரன் உங்ககிட்ட எதுவும் தப்பா நடந்துக்கல? அப்புறம் என்ன? இதுக்கு மேல என்ன தப்பா நடந்துக்கணும்? எந்த தைரியத்துல அவர் இப்படி பண்றாரு? அவர் ஃபேமிலில ஒருத்தராவது டீசென்ட்டா இருக்காங்களா? போனா ஃபேமிலி சிச்சுவேஷன் வச்செல்லாம் யாரையும் எடை போடாத. எங்க அப்பாவை பார்த்திருந்தா எனக்கு மெடிக்கல் காலேஜ்ல சீட் கொடுத்துருப்பாங்களா? அப்படி ஒரு பேக்ரவுண்ட்ல இருந்து வந்தவனா. நம்ம இண்டிவிஜுவல்ஸ் வேற, நம்ம ஃபேமிலி வேற. சரி, அப்ப நீ ராஜேந்திரனும் ஒண்ணா? அப்படி சொல்ல வரல. அண்ணன் மாதிரி தம்பி இருப்பான், தம்பி மாதிரி அண்ணன் இருப்பான்லாம் சொல்ல முடியாதுல. அதெல்லாம் ஓல்ட் ஸ்கூல் தாட்ஸ். அப்படி பார்த்தா ஒரு இண்டிவிஜுவல்ஸ்க்கும் ஒரு ஸ்டோரி இருக்கு, அவங்களுக்குன்னு ஒரு பிஹேவியர் இருக்கு. அப்படி இருக்கும்போது ராஜேந்திரன் ஏன் தயானந்த் சார் மாதிரி இருக்கக்கூடாது? சரி, பல்லவனும் பார்த்திபனும் ஏன் தயானந்த் சார் மாதிரி இல்ல? சோ அப்படி ஜட்ஜ் பண்றதை நிறுத்திட்டு அவர் என்ன சொல்ல வராருன்னு தான் பாரு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி போனா ஏன் இவன் நல்லவனா இருக்க கூடாது? நான் எந்த ஆங்கிள் யோசிக்கல மனோ. எப்பவுமே ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கும் போதே என் கார்டு போட்டு நீயே டிசைட் பண்ணிக்காத. கொஞ்சம் ஓப்பனா இருந்தா நிறைய சொல்யூஷன்ஸ் ஈஸியா கிடைக்கும். ஃபர்ஸ்ட் ராஜேந்திரன் என்ன சொல்ல வராருன்னு பாரு. அதுக்கப்புறம் நீ உன்னோட முடிவை சொல்லு. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு நாம பாத்துக்கலாம். தேவையில்லாம அதுக்கு முன்னாடியே ஏன் இவ்வளவு டென்ஷன் ஆகுற? நீ அமைதியா இருக்கிறத பார்த்தா நான் தான் என்னவோ உனக்கு குழப்பிட்ட மாதிரி இருக்கு. ஏய், அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. இப்படி இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கு. வா போலாம். என்ன விஷயம் சார்? சீக்கிரம் சொல்லுங்க. ஏய் ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் கூல். சரி, ஏதோ சொல்ல வந்தீங்களே, சொல்லுங்க. சார், நீங்க தான் ஃபோன் பண்ணீங்க. என்ன விஷயம் நீங்க தான் சொல்லணும். ஓ ஐயோ ஆமால. ஏன் இவ்வளவு பதட்டமா இருக்கீங்க? காலைல ஏதாவது வெந்நீர் குடிச்சா? சார், சத்தியமா எனக்கு சிரிப்பு வரல. புரிஞ்சிருச்சா? எனக்கும் தெரியுங்க. நான் சொன்னதுக்கு சத்தியமா எனக்கும் சிரிப்பு வரல. சரி, நீங்க சிரிக்க வைக்கிறீங்களா? சிரிக்க வைங்க. கமான் கமான், சிரிக்க வைங்க. வீட்ல பாத்ரூம்ல தண்ணி வரல. நான் பஸ்ல வரும்போது எல்லா பசங்களும் கிண்டல் பண்றாங்க. நைட் ஆனா ஸ்ட்ரீட் லைட் எரியவே மாட்டேங்குது. என்னங்க என்ன சொல்றீங்க? கரெக்ட் கரெக்ட் சார். நீங்க ரொம்ப நல்லவரு. My God, you made it. Thank you. சிரிச்சிட்டீங்களா? இப்ப சொல்லுங்க, என்ன விஷயம்? ஓகே, என்ன எப்படியும் சிரிக்க வச்சிட்டீங்க. அப்படியே என்ன விஷ் பண்ணுங்களேன். விஷா? எதுக்கு சார்? என்னங்க, எப்பவுமே யாருக்காவது பர்த்டே விஷ் பண்ணணும்னு எங்க அம்மா எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. உங்க அம்மா உங்களுக்கு சொல்லி கொடுக்கலையா? Many more happy returns of the day. Thank you. Thank youங்க. என்ன பார்த்தா லூசு மாதிரி இருக்க போனா? என்ன சார் இப்படி எல்லாம் பேசுறீங்க? இல்ல, இன்னைக்கு எனக்கு பர்த்டே. என்ன விஷ் பண்ணுங்கன்னு உங்ககிட்டயே சொன்னேனே, அதான் கேட்டேன். அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். One second. ஓகே ஓகே, டேக் யூர் டைம்.
இது உங்களுக்கு சின்ன கிஃப்ட். வா. தேங்க்யூங்க. இதை ரொம்ப பத்திரமா வச்சுப்பேன். இட்ஸ் வெரி ப்ரீஷியஸ் டு மீ. ரொம்ப தேங்க்ஸ் பவனா. அப்புறம் சொல்ல மறந்துட்டேன், சிங்கப்பூர்ல இருந்து கால் வந்தது. டாக்டர் பேசினாங்க. அப்பாவோட ஹெல்த்ல மூமெண்ட்ஸ் தெரியுதான். தயானந்த் சார் உடம்புல மூமெண்ட்ஸ் தெரியுதா? சூப்பர். இது நல்ல நியூஸ். கவிதாவுக்கு தெரிஞ்சா கண்டிப்பா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. எங்க அப்பா மேல இவ்ளோ பேருக்கு அக்கறை இருக்கா? கிரேட் மேன்ல ரொம்ப கொடுத்து வச்சவரு. தயானந்த் சாருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது யாரு? இந்தியன் டாக்டரா? நோ நோ நோ, அவரு ஒரு சைனீஸ் டாக்டர் ஒருத்தர். அவரு பேரு அது தெரியல, ஏதோ நூடுல்ஸ் மாதிரி பேர் வச்சிருப்பாரு. அது வாயிலின் நுழையில. பட் அவர் சைனால ரொம்ப ஃபேமஸ் டாக்டர். நிறைய கோமா பேஷண்ட்ஸை கியூர் பண்ணியிருக்காரு. தயானந்த் சார் கூட அட்டெண்டர் யாராவது இருக்காங்களா? அது ஹாஸ்பிட்டல் ஸ்டாஃப்ஸ் தான் பாத்துக்கறாங்க. அண்ணனும் அண்ணியும் நேத்து தான் சிங்கப்பூர் போனாங்க. சார், ஒரு சின்ன ஹெல்ப் யா, சார். டெல் மீ எனிதிங் ஃபார் யூ. சொல்லுங்க. தயானந்த் சாருக்கு கான்ஷியஸ் வந்துருச்சுன்னா எனக்கு சொல்றீங்களா? இவ்வளவுதானா? ஏதோ பெருசா கேப்பீங்க எதிர்பார்த்தேன். இவ்வளவுதானா? அப்படியே அப்பாக்கு கான்ஷியஸ் வந்தா அங்கிருந்து ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தான் இன்ஃபார்ம் பண்ணுவேன். ஓகே? தேங்க்யூ சார். ஓகே. சரி, அப்ப நான் கிளம்புறேன் சார். டைம் ஆயிடுச்சு. சரி, ஓகே. சார், என்ன என்ன வேணும் சொல்லுங்க. எனி ஹெல்ப்? இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. பின்ன ஏதாவது சொல்லணுமா? Once again, I wish you a many more happy returns of the day. Thank you. கவிதா, பூனா, ஒரு ஹாப்பி நியூஸ். தயானந்த் சாருக்கு மூமெண்ட்ஸ் வந்துடுச்சா? ரொம்ப நாளைக்கு அப்புறம். பல்லவனும் சங்கீதாவும் தயானந்த் சாரை பார்க்க போயிருக்காங்களா? ரொம்ப நாளைக்கு அப்புறம் சந்தோஷமான நியூஸ் கேக்குறேன். மூமெண்ட் வருது, நல்ல சிம்டம். சாருக்கு சீக்கிரமா கான்ஷியஸ் வரணும் பூனா. ஆமா கவிதா, எனக்கும் அப்படிதான் தோணுது. என்ன விஜய், இவ்ளோ சந்தோஷமான நியூஸ்? நீங்க ஏன் இப்படி சைலண்டா இருக்கீங்க? இதுல சந்தோஷப்பட என்ன இருக்கு? தயானந்த் சாருக்கு கான்ஷியஸ் வந்திருக்கு. இதுல ஒன்றும் பெரிய விஷயமே இல்லையே. என்ன விஜய் சொல்றீங்க? கோமால இருக்கிற தயானந்த் சாருக்கு மூமெண்ட் வந்திருக்கிறது சந்தோஷப்பட வேண்டிய ஒரு விஷயம் இல்ல? நீங்க சொல்றதை பார்த்தா சீக்கிரம் ஒரு நினைவுக்கு வந்துருவாரு. ஆமா, அதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. தயானந்த் சார் நம்ம கண்ட்ரோல்லே இல்லை, கண்ணெதிரிலே இல்லை. இப்போ அவருக்கு நினைவு திரும்பினா ஃபோர்ஸ் பண்ணி பவர் ஆஃப் அட்டார்னி கேன்சல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த பிளானோட தானே அவர் சிங்கப்பூருக்கே கூட்டு போயிருக்காங்க. அதுக்காக தயானந்த் சார் கோமாலே இருக்கணும்னு சொல்றீங்களா? அவர் கோமால இருக்கிறதுக்கும் குணமாய் வர்றதுக்கும் இப்போ நம்ம கையில் இல்லை. அப்புறம் என்ன மேடம்? அவரோட ஒரே ஆசை ஹாஸ்பிட்டல் உங்கள் பேரில் இருக்கணுங்கிறது. அவர் குணமாய் எழுந்து உட்காந்துட்டா அடுத்த நிமிஷமே பவர் ஆஃப் அட்டர்னி கேன்சல் பண்ணிட்டு கண்டிப்பாக அவரே ஏதாவது பண்ணிடுவாங்க மேடம். என்ன சொல்றீங்க? ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் சேஃப் அவர் கோமால இருக்கிறது தான். அதுக்காக அவர் குணமாக கூடாதுன்னு வேண்டிக்கணுமா? இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வர பேஷண்ட் ஒவ்வொருத்தரும் சந்தோஷமாக வீட்டுக்கு போகணுங்கிறது அவரோட ஆசை. அது நிறைவேறணும்னா
அவர் கோமலா தான் மேடம் இருக்கணும். இட்ஸ் வெரி ஹார்ட் டு டைஜஸ்ட், பட் ஃபேக்ட் வந்து அதான். சார், நீங்க வக்கீலா இருக்கிறதால இப்படி எல்லாம் யோசிக்கிறீங்க. ஆனா எங்களால அப்படி முடியாது. கொலை குற்றவாளியா இருந்தாலும் குணப்படுத்தணும். அதுதான் டாக்டர்ஸோட டியூட்டி. இப்போ இந்த ஹாஸ்பிட்டலுக்கு நல்ல விஷயம் நடக்கணும்னா தயானந்த் சார் கோமால இருக்கணும். அப்படிலாம் என்னால யோசிக்க முடியாது. கடவுள்கிட்ட நான் என்ன வேண்டிக்கிறது? ஹாஸ்பிட்டல் தொடர்ந்து நல்லபடியா நடக்கணும்னா, இல்ல தயானந்த் சார் கியூர் ஆகி திரும்பி வரணும்னா? என்ன பேசுறீங்க? இப்படி கன்ஃபியூஸ் பண்றீங்க. பாத்தியா போனா, ஒரு நல்ல விஷயத்துக்கு சந்தோஷப்படக்கூட என்னால முடியல. இதுதான் பல்லவனும் பார்த்திபனும் எதிர்பார்த்தாங்க. அவங்க நினைச்ச மாதிரி தானே நடக்குது. இப்போ அவங்க ஜெயிச்சிட்டு இருக்காங்கல்ல. மோனா, இந்த விஷயம் உங்களுக்கு எப்படி தெரியும்? ராஜேந்திரனை பார்த்தேன். அவர் தான் சொன்னாரு. கவிதாவுக்கு தெரிஞ்சா சந்தோஷப்படுவாங்களேன்னு தான் சொல்ல வந்தேன். ஆனா என்னால சந்தோஷப்பட முடியல புவனா. விஜய் என்னென்னமோ சொல்லி என்ன பயமுறுத்திட்டாரு. தயானந்த் சாருக்கு எதுவுமே ஆகக்கூடாது. எனக்கு அது போதும். வா, ரவுண்ட்ஸ் போலாம். காலையில தான் வந்தேன். சீக்கிரமே நார்மல் சீக் வந்துருவாருன்னு தான் சொல்லிருக்காங்க. பாப்போம். அண்ணி, கேன் ஐ கால் யூ பேக்? யா, ஒரு 15 minutes. தேங்க் யூ. எப்ப நீ வந்தீங்க? அப்பா எப்படி இருக்காரு? அப்பா ஞாபகம்லாம் கூட உனக்கு இருக்கா? என்ன நீ இப்படி சொல்றீங்க? உங்க எல்லாரையும் விட அப்பா மேல எனக்கு தான் அதிக பாசம். ஒத்துக்கிறேன். கூடி சீக்கிரமே கான்ஷியஸ் வந்துரும் தான் சொல்லிருக்காங்க. தேங்க்யூ அண்ணி. அண்ணன் எங்க? வெளியே போயிருக்காரு. ஓ சரி. அப்புறம் பர்த்டே ஏதோ கிராண்டா செலிப்ரேட் பண்ணதா கேள்விப்பட்டேன். ஓ, இந்த விஷயம் சிங்கப்பூர் வரைக்கும் வந்துருச்சா? வராத பின்ன. அது மட்டுமா, சாருக்கு கால் பண்ணா ஏதோ பொண்ணெல்லாம் எடுத்து பேசுறாங்களாமே. ஓ, அண்ணி எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டே கேக்குறீங்க பாத்தீங்களா? அன்னைக்கு போன் எடுத்தது புவனா தான். ஆக்சுவலி என் பர்த்டேக்கு பெண் கூட கிஃப்ட் பண்ணியிருந்தா. ஓ வாவ். பலே. பெண் மட்டும் தான் கிஃப்ட் பண்ணாங்களா, இல்ல பர்த்டேக்கு வேற ஏதாவது ஸ்பெஷல் கிஃப்ட்ஸ்? ஐயோ அண்ணி, என்ன நீங்க? இப்பதான் நாங்க கொஞ்சம் கொஞ்சமா பழகிட்டு இருக்கோம். அதுக்குள்ள காரியத்தெல்லாம் கெடுத்து விட்டுறாதீங்க. ஓ, கொஞ்சம் கொஞ்சமா பழகிட்டு இருக்கீங்களா? நான் எதையும் கெடுக்க மாட்டேன்பா. சரி, டோன்ட் பிளஷ். உன் முகத்துல இவ்ளோ வெக்கத்தை நான் இன்னைக்கு தான் பாக்குறேன். அண்ணி, இந்த விஷயத்துக்கு எப்படியாவது நீங்க தான் சொல்லி ஸ்மூத்தா முடிச்சு வைக்கணும். ப்ளீஸ் அண்ணி. எந்த விஷயத்த? அண்ணி, எல்லாத்தையும் சொல்லிட்டே இருக்கணுமா? இல்லப்பா, நான் இப்ப ஏதோ கேட்டதுக்கு நீதான் நாங்க இப்பதான் சிரிச்சு பேச ஆரம்பிச்சிருக்கோம். ஐயோ அண்ணி, ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணின்னு நீதான் சொன்ன. இப்ப எந்த விஷயத்த பத்தி பேசுற எனக்கு புரியலையே. சும்மா விளையாடாதீங்க அண்ணி. உங்களுக்கு என்ன புரிஞ்சதோ அதை மட்டும் அண்ணனுக்கு புரிய வைங்க, சரியா? ப்ளீஸ் அண்ணி, எனக்காக ப்ளீஸ். அட்வான்ஸ் இப்பே தேங்க்யூ சொல்லிடுறேன். ப்ளீஸ் அண்ணி, மறக்காதீங்க ப்ளீஸ். தேங்க்யூ அண்ணி, தேங்க்யூ. முடிச்சிருங்க. உனக்கு இன்னும் என்னை பத்தி சரியா தெரியலடா. என் வேலை ஈஸி ஆயிடுச்சு. புவனா பிடி என் கைக்கு வரட்டும். என்னாச்சு? சிபிஆர் பண்ணீங்களா? பண்ணிட்டு டாக்டர்.
செத்துட்டாரு. He's dead. He's no more.